வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் தமிழ் டியூட்டோரியல்ஸ். போன வீடியோவில் நாங்கள் லைட்டிங் பற்றி 4 டிஃப்ரெண்ட் லைட்டை பற்றி பார்த்தோம். அதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல அதே மாதிரி நாங்கள் ஒன்றா செஞ்சோம். ஆனால் இது வந்து இந்த வாலுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் தூரமாக நான் மூவ் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து இந்த ஸ்பாட்லைட்டில் சில விஷயங்களை ஒரு 2-3 விஷயங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸ்பாட்லைட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோவில் நான் காட்டினேன். ஸ்பாட்லைட்டை பற்றி ஸ்பாட்லைட்டை எப்படி ஸ்பாட்லைட் நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நான் இந்த ஸ்பாட்லைட் நான் கொடுத்துருக்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ட் வந்து ஃப்ளோரில் படுற மாதிரி இருக்குது. ஆனால் நான் வேறு ஒரு விதமாக நான் இதை செய்ய போகிறேன். நான் வந்து அந்த ஸ்பாட்லைட்டை லைட்டிங்கை வாலுக்கு நான் ஃப்ளாஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது இருக்குது. பிரைட்னஸ் கூடனா நீங்கள் பவரில் உங்களுக்கு கூட்டிட்டு கொஞ்சம் நாங்கள் ஸ்பெஷலாக இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இது ரெண்டு தான். ஸ்பாட்லைட்டில் ஐகான் கலர்ன்றதும் ஐகான் ஒயிட்ன்றதும் இது ரெண்டுலையும் நான் டிஃப்ரெண்ட்டாக இது ரெண்டு என்ன டிஃப்ரெண்ட்னு இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் ஐகான் கலர்ன்றதை நான் அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஷேடுன்னு வந்துருக்கும். இங்கே நான் வால்ட்டுக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு அப்ளை பண்ணியிருக்க ஒரு இமேஜ் ஃப்ளாஷ் வந்து அந்த வாலுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பிக்சர் கூட நீங்கள் அந்த அந்த வாலுக்கு நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பீம்ட சைஸு கொஞ்சம் குறைக்கிறேன். நான் வந்து அதுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்குது, இங்கே டெக்ஸ்சர்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிளிக் ஆகியிருக்கிற ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்க அது டிஃபால்ட்டாக உள்ள ஒரு இமேஜ். நாங்கள் அதுக்கு வேறு ஒரு இமேஜை மாற்றுறோம். இங்கே நான் ஃபோல்டரை கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற இமேஜ் ஒன்று இருக்குது, அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து வாலுக்கு பேஸ்ட் ஆகி நான் இதை வந்து ரொட்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் நான் என்ன அப்ளை பண்ணுறேன், நீங்கள் வேண்டிய இமேஜ் உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த இமேஜ் வந்து ஒரு இமேஜை வந்து உங்களுக்கு ஒரு வியூவாக காட்டும். இது வந்து ஒரு மெத்தட். இது வந்து நாங்கள் பார்த்தோன்னா ஐகான் கலர்ன்னு உள்ளது. மற்ற பார்த்தீங்கன்னா ஒயிட்டுன்னு ஒரு ஆப்ஷன். அதை நாங்கள் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஓகே, நான் வந்து சேம் இதுக்கே ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி போடுறேன். பார்த்தீங்கன்னா பிளாங்காக தான் காட்டுது. டபுள் டிக் பண்ணுங்கள், அடுத்த செட்டிங்ஸ் இங்கே வரும். வாட்ஸ் கொடுங்க. வாட்ஸில் நீங்கள் இந்த அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், டெக்ஸ்சர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் தான் இருக்கும், அதுக்கு நான் வேறு ஒரு இமேஜை ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் இங்கே உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கு. செட்டிங் போகிறேன். இமேஜை பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிருக்கு தானே. ஏன்னா உங்களுக்கு வேண்டிய மாதிரி அந்த செட்டிங்ஸை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பிரைட்னஸுக்கான இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்னிக் ஒன்று. இதுக்கு நாங்கள் அவங்களுக்கு வேண்டிய ஃபோட்டோஸ் நீங்கள் அது மாதிரி நீங்கள் இது பார்த்தீங்கன்னா கீழே அதே மாதிரி சில லைட்டிங்ஸ் ஸ்பாட்லைட்லேயே சில டிஃப்ரெண்ட்டான லைட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி கூட உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஓகே வாஸ், இதே மாதிரி இன்னொரு லைட்டிங் வீடியோவில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.